எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2026, 27 இந்த 2 வருடங்களும் எல்னினோ எஃபெக்ட்னால ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் பெருசாக எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்டலிஸ்ட் இவங்கெல்லாம் கணிக்கிறாங்க. எல்னினோ எஃபெக்ட்னா என்ன, அதனால் என்னென்ன பாதிப்புகள் இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ்க்கு வரும், அதிலிருந்து எப்படி நம்மளை நாம் தற்காத்து கொள்ளுவது, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது பசிபிக் ஓஷனில் உருவாகக்கூடிய ஒன்று. பசிபிக் ஓஷனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அது நார்மலை விட அதிகமாக போச்சு அப்படின்னா, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 0.8 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகமாச்சுன்னா, நார்மல் டெம்பரேச்சர் அதிலிருந்து அதிகமாச்சுன்னா அதை எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கம்மியாச்சு அப்படின்னா அதை லா நினா எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 1700களில் ஈக்வேடர் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் வாழ்ந்த மீனவர்கள் தான் முதலில் இதை கண்டுபிடிக்கிறாங்க. பசிபிக் ஓஷன் சில மாதங்களில் வார்மாக இருக்குது, சில மாதங்களில் ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எல்னினோ நியூட்ரல், லா நினா நியூட்ரல், எல்னினோ அப்படின்னு போயிட்டே இருக்குங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி. இது பல்லாயிரம் வருஷமாக பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த 0.8லேருந்து 1.2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துச்சு அப்படின்னா அதனால் சில சேஞ்சஸ் உலகம் முழுக்க குறிப்பாக ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் ஏற்படும். எங்கேயோ பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய மாற்றம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கான உதாரணமாக சில வருடங்களை சொல்லுகிறார்கள். 1982, 83, அதற்கப்புறம் 1997, 98, 2015, 16 இந்த காலகட்டங்களில் பசிபிக் ஓஷனில் அதனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரேஞ்சை அடைஞ்சிது. அதாவது 0.8 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1.2 டிகிரி செல்சியஸுக்குள்ளே இந்த டெம்பரேச்சரில் இருந்ததுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்கான எல்னினோ எஃபெக்டாக பார்க்கப்படுகிறது. இந்த எஃபெக்ட் இந்தியாவில் 2 விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒன்று நார்த்தன் சைட் ஆஃப் இந்தியா அண்ட் சதர்ன் சைட் ஆஃப் இந்தியா. நார்த்தன் சைட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறட்சியை ஏற்படுத்துது. சதர்ன் சைட் ஆஃப் இந்தியாவை பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை ஏற்படுத்துது. 2015, 16 சென்னை சந்தித்த வெள்ளத்தை யாருமே மறந்துருக்க முடியாது. அது எல்னினோ எஃபெக்ட்னால் உருவானது தான். ஏற்கனவே 3 பெரிய எல்னினோ எஃபெக்ட்ஸை நாம் சந்திச்சிருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 2026, 27 இந்த காலகட்டங்களில் வரவிருக்கக்கூடிய எல்னினோ எஃபெக்ட் ஆனது இந்த 1.2 டிகிரி செல்சியஸை தாண்டி இன்னும் 2 டிகிரி கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு 1 டிகிரி வேரியேஷன்லேயே இவ்வளோ பெரிய மாற்றங்களை நம்ம சந்திக்க முடிஞ்சதுன்னா 2 டிகிரி உயரப்போகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதை சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் அப்படின்றான். இப்போ வரவிருக்கக்கூடிய இந்த எல்னினோ எஃபெக்ட், சூப்பர் எல்னினோ எஃபெக்ட்னால ஏற்படக்கூடிய மாற்றத்தில் இந்த ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. அதனால் வயதானவர்கள், குழந்தைகள், ஹார்ட் டிசீஸ் இருக்கக்கூடியவங்க, பொதுவாகவே எல்லோருமே அதிக நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாங்க. தண்ணீர் நிறைய எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து காட்டன் ஆடைகளை அணிவது. ஸோ எல்லோருமே வெயிலிலிருந்து நாம் தற்காத்து கொள்வதற்கான மிக எளிய வழி என்ன அப்படின்னா, கேப் அணிவது, கூலிங் கிளாஸ் போடுவது, வெயில் அதிகமாக சுத்தமாக இருக்கிறது, நிறைய நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது. அனைவரும் எச்சரிக்கை உணர்வோடும் பாதுகாப்போடும் இருப்போம். வரவிருக்கக்கூடிய கடுமையான காலங்களை நேர்த்தியாக அறிவு நுட்பத்துடன் எதிர்கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.